எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தாப்புனே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே, நாங்க ஒரு சிலராய் கூடி உடைய பாதத்துல வந்து உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் வந்திருக்கோம் சுவாமி. கிருபையாய் இறங்கி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரோம். நாங்கள் வாஞ்சிக்கிறபடி ஒருவேளை நமக்கு சித்தமானால் இந்த 1 கொரிந்தியர் பகுதியை முடிக்கிறதுக்கு இந்த வாரத்துல நாங்க முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை நமக்கு சித்தமானால் அதை வாக்கிய செய்யும். இந்நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த 14ஆம் அதிகாரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த வரங்களை குறித்து பேசும்போது எங்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த மனதையும் அறிவையும் தாரும், வசனத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை தாரும், ஆவியானவர் உதவி செய்யும். எங்களால் உண்டானது அல்ல சுவாமி, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். நல்ல கூட சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். சித்திக்கு கூட டயரியான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது அப்படியே உடனே இமீடியட்டா ஸ்டாப் ஆக நேர் உதவி செய்ய சுவாமி. வயதான காலத்துல இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் ஏற்படும் போது அது பயங்கர பலவீனத்தை கொண்டு வந்துவிடும். அது இமீடியட்டா ஸ்டாப் ஆகுறதுக்கு நீர் உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. அது போலவே ஆண்டவரே, மரகதவல்லி அவங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் சிஸ்டருக்கு. நீர் அவர்களுக்கும் ஒரு நல்ல சுகத்து பலத்தை கட்டளையிடும்படியா நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்குங்க. அவங்களுடைய அந்த இடுப்பு வலியெல்லாம் மாறிவிட நீர் உதவி செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டுங்க சுவாமி, வழி நடத்துங்க. இந்த நேர ஸ்டடியை நீர் ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுங்க பிதாவே. ஆமென். சரி, இப்ப நாம 13ஆம் அதிகாரத்தை முடித்தோம். 13ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது பவுல் என்ன சொல்லி முடித்தார் என்றால், அன்பு, விசுவாசம், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் தான் நிலைத்திருக்கும், மற்றவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மூன்றிலும் விசுவாசம், அன்பே பெரியது என்று அவர் சொல்லி முடித்தார். அன்புதான் நிலைத்திருக்கும், அன்புதான் மற்ற வரங்களை விட அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்று அவர் சொன்னார். ஏன்னா எல்லா வரம் இருந்தும் அன்பு இல்லைன்னா ஒன்று பிரயோஜனம் இல்லைன்றதுதான் 13ஆம் அதிகாரத்தின் செய்தி. இப்ப அது அப்படிதான் அந்த அதிகாரத்தை அவர் முடித்தார். இப்போ நம்ம 14ஆம் தொடர்ச்சியா 14ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இதுலயும் வரங்களை குறித்துதான் அவர் பேசுறாரு. ஏன்னு சொன்னா, அந்த கொரிந்தியர்கள் வரத்தை மிகவும் தவறாய் புரிந்து கொண்டு அதை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால அந்த மக்களுக்கு இதை குறித்து அதிகமாய் பேச வேண்டும் என்று அவர் இன்னொரு அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலிருந்தே வரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். 12, 13, 14ஆம் அதிகாரத்திலும் வரத்தை பற்றி தான் பேசுறார். இப்ப இதுல என்ன செய்யறாருன்னா, ஆவி வசன, அதாவது அந்நிய பாஷை பேசுகிற வரத்திற்கும் தீர்க்க தரிசன வரத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அவர் இங்க பேசுகிறார். அது அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கொரிந்தியர்கள் அந்நிய பாஷை வரத்தை மிகப்படுத்தினார்கள், அதை அதிக முக்கியப்படுத்தி காண்பித்தார்கள். ஆனா தீர்க்க தரிசன வரம் தான் அதை விட பெரியது என்பதை இந்த அதிகாரத்திலே அவர் சொல்றார். ஏன்னா அது தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் பேசும்போது பக்தி விருத்தியை உண்டாக்கும், அவர்களுடைய ஆத்ம காரியங்களை பலப்படுத்தும், அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன வரத்துக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷை வர அவரும் ஒரு தனி மனுஷனும் கடவுளும் பேசுகிற ஒரு காரியம் அப்படிங்கிறது தான் பவுலுடைய எப்பொழுதுமே உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இந்த இதோடு நாம வசனங்களை பார்த்தோம்னா, 14ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள்ல முதல்ல எடுத்தோடனே அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அவர் சொல்கிறார். சோ எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நமக்கு அன்பு இருக்கணும் நம்முடைய இருதயத்துல, இல்லைன்னா வரங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. வரங்கள் நமக்கு மிகவும் அவசியம். அதுல முக்கியமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம்.
இப்ப இது எல்லாத்துல இருந்து ஒண்ணு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஈவு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம வேற எந்த வழியிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆவியானவர் தருகிற இந்த வரங்கள் அவர் கொடுக்கிற ஈவு. இது எல்லாம் எனக்கு எனக்கு கொடுக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஏன் கொடுக்கல, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, விரும்ப முடியாது. ஏன் விரும்புறது தப்பு இல்லை, ஆனா அது கிடைக்கலன்னா நம்ம பொறுமையா காத்திருக்கணும். ஏன்னா ஆவியானவர் தான் அதை தருகிறார். அந்த இப்ப கிஃப்ட யார் எப்படி தருவார், எனக்கு இதே கிஃப்ட் வேணும், அந்த கிஃப்ட் தான் எனக்கு வேணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் அவ்வளவுதான். அது மாதிரிதான் இது வரங்களும் அப்படிங்கிறத அவர் முக்கியமா சொல்றத பார்க்கணும். இட்ஸ் a gift from God's spirit. அந்த 13ஆம் அதிகாரத்துல அவர் அதான் சொன்னாரு, எல்லாம் இருந்தாலும் நமக்கு அன்பு வேணும். இந்த அன்பு வேணுங்கிறதுக்கு நம்ம அன்பை நாட வேண்டும். முதல் வசனமே அன்பை நாடுங்கள். அன்புக்காக நம்ம ஜெபிக்கணும், அன்பை நம்ம உள்ளத்துல நிரப்பணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மற்ற வரங்களை கேட்கறத விட நாம் கேட்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அன்பை நாம் முதலாவது கேட்கணும். நம் உள்ளத்தை அன்பனால நிரப்புங்க. அப்பதான் நம்ம நற்கிரியைகளை செய்ய முடியும். அப்பதான் நம்ம மற்றவர்களுடைய பாரத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம ஆண்டவரையே விசுவாசிக்க முடியும். கர்த்தரையே நம்ம நேசிக்கணும்னா நமக்குள்ள அன்பு இருக்கணும். சோ அன்பு நமக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத அவர் சொல்றத பார்க்கிறோம். இப்போ இப்ப கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி அண்ட் டங்ஸ் தான் முக்கியமா அவர் பேசுறாரு. அத கொருந்து சபைக்கு எப்படி அது பிரயோஜனமாகணும், அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும், சபையில எப்படி முதல்ல போன அதிகாரத்துல எல்லாம் சொன்னது, 12ஆம் அதிகாரத்துல முக்கியமா சொன்னது அந்த அந்நிய பாஷை வரம் தனி மனிதன் ஜெபத்துல பயன்படுத்தணும், பொதுவான பப்ளிக் பிளேசஸ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதை இப்ப சபையிலே பிரயோகிக்கணும்னா எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிறதையும், தீர்க்க தரிசன வரங்கள் எப்படி அது பிரயோகிக்கப்படுகிறது என்பதையும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், யாராவது வாசிங்க அத தயவு செய்து 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் மாத்திரம் வாசிங்க. ஸ்கிரீன்லயே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். சரி, இப்ப ரெண்டு வசனத்திலயும் 2 வரங்களை குறித்து முக்கியமா பேசுறாரு. அங்க அந்நிய பாஷையை பேசுறாரு 2ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல தீர்க்க தரிசன வசனத்தை பேசுறாரு. பாருங்க, தீர்க்க தரிசன வசனங்கள் மாத்திரம் இல்ல, நாம பேசுகிற சாதாரண வார்த்தைகளும் கூட எப்படி இருக்கணும், இந்த மாதிரிதான் பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக நாம் பேச வேண்டும். அது எப்பவுமே தீர்க்க தரிசனம் சொல்றதாதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மற்றவரோடு நம்ம பேசுறது இந்த விளைவுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எபேசி புஸ்தகத்துல பவுலே சொல்லி இருக்கிறத பாக்குறோம். இப்ப 2ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அந்த அந்நிய பாஷையை குறித்து அங்க பேசுறத பார்க்கிறோம். மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசு. இப்ப 2ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துலதான் அந்த அந்நிய பாஷை பேசுறதே முதல்ல கொண்டு வந்த காரியம், முதல்ல ஏற்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அப்ப அதுலயே நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னா, 120 பேர் இருந்தாங்க. 120 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. அவங்க எல்லாம் ஒன்றாய் ஒரு மனதோடு ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஆவியானவர் அருளப்பட்டார். இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஹேய் மச்சா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஊன்னு நாம ஒருத்தர் பேசுவோம்ல, அப்படி அவங்க பேசவே இல்லை. அவங்க எல்லாரும் யார பத்தி பேசினாங்க, யார்கிட்ட பேசினாங்கன்னா கர்த்தரிடத்துல பேசினாங்க. அத பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய மகிமையை தான் அவங்க பேசினாங்க, துதித்து பேசினார்கள். அது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, வெளியே இருந்த மனுஷர் கேட்டு அதுதான் சொன்னாங்க. இப்ப 11ஆம் வசனம் வாசிக்க, 2ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். கிரேத்தரும் கிரேக்கரும் அரபியரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய நம்முடைய பாஷை பாஷையில இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நம்முடைய பாஷையில தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறதை கேட்க. இவங்களே கலிலேயர். அப்ப இவங்க எப்படி நம்ம பாஷையில பேசுறாங்க? முதல் இது. ரெண்டாவது, தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. அவங்க பேசுனது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசுனாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இது மனுஷருக்காய் பேசினது அல்ல, தேவனோடு தேவனிடத்தில் பேசின காரியம். இப்ப நாம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர்னு சொல்லும் போது, நான் என் பக்கத்துல இருக்கிற பிரேயர் பார்ட்னருக்காக பேசுறேன். நாம யாருக்கு பேசுறோம்? ஆண்டவர் இடத்துல பேசுறோம் இல்லையா? அப்போ அன்னைக்கும் அந்த மாதிரிதான் பேசினாங்க. அப்போ இந்த அந்நிய பாஷை வரோம் எதுக்குன்னா, ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவருடைய மகத்துவத்தை பேசுறது. இப்ப நாமளே ஜெபத்துல அப்படித்தானே பேசுவோம். ஜெபத்துல நாம தமிழ்லே சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம். இதையே அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்நிய பாஷையில சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். அங்க இருக்கிற கூடுகையில இருக்கிற மற்றவரோட அந்த அந்நிய பாஷை பேசுறது அவசியம் இல்லை. அதே மாதிரி மற்றவர்களுக்கு முன்பாக அத நான் அத பப்ளிக்கா பேசுறது அவசியம் இல்லை. நான் ஒரு ஆராதனையை அட்டன் பண்ணுவேன் இந்த ஆன்லைன்ல. அந்த பாஸ்டர் ஆராதிக்கிறப்போ வர்ஷிப் நடக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட். அதனால இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த பாட்டெல்லாம் பாடுறப்போ நான் இந்த பாஸ்டரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பாடுற மாதிரியே கூட பாடுவாரு. அப்புறம் திடீர்னு அவர் உதடுகள் வேற மாதிரி பேசும். அவர் பண்றாரு, பாட்டு தெரியலையே அவருக்குன்னு யோசிச்சா, அவரு கண்ணை மூடிக்கிட்டு அந்த அந்நிய பாஷையில சத்தம் இல்லாம அவர் பேசிக்கிட்டே இருப்பார். உதடு மாத்திரம் அசையும், அசையும். அப்பதான் நான் அவரை பார்த்தோன்னே நான் நினைப்பேன், சரி இவர் அந்நிய பாஷையில ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்காரு. பெரிய சபை, 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அவர் அந்த நேரத்துல அவர் ஒரு ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் 1000 பேரும் ஒவ்வொரு சத்தம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க பாஷையில பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பேசுனா அந்த சபையுடைய அந்த ஒரு இதே போயிரும். அதுதான் அது தவறுங்கிறாரு பவுல். அது வெறும் சத்தமாயும் அது வெறும் கைத்தட்டுகிற சத்தம் போல் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்நிய பாஷை தனி மனிதனோடு ஆண்டவரோடு பேசுகிற காரியம். அத மாதிரி பேசும்போது இவர் ஆராதிக்கலாம், இவர் ஜெபிக்கலாம், ஆண்டவரும் அவருக்கு ஏதாவது காரியங்களை வெளிப்படுத்தலாம். இதுவும் நடக்கும். இந்த 3 காரியமும் நடக்கும் when you speak in tongues. அதனால டங்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லல, டங்ஸ் அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஒரு பர்சனல் எடிஃபிகேஷனுக்கு, பர்சனலா ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஒரு நல்ல உறவுக்கு என்ன வேண்டியது இருக்கு? டங்ஸ் தேவைதான். ஆனா அதை பப்ளிசைஸ் பண்றதும், ஒரு சபையிலேயே எல்லாரையும் பேச வைக்கிறதும், பேசுங்கன்னு சொல்றதும் அது அவசியம் இல்லை. அதான் தவறு சொல்லல, அவசியம் இல்லை. ஏன்னா அது வெறும் சத்தமா இருக்கும். இப்ப அத்தனை பேருக்கும் பாஷை வரம் பண்ணினா பரவாயில்ல. அதுல ஒரு 10 பேருக்கு பாஷை வரம் இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த எழுப்புகிற சத்தம் எப்படி இருக்கும்? அது அவங்களுடைய விசுவாசத்தை எந்த விதத்திலும் வர்த்திக்காது இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவங்க ஜெபத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்க தனியா ஜெபிக்கவோ ஆராதிக்கவோ அவங்களால முடியாது. இந்த கூட்டத்துல ஒரே சத்தமா இருக்கும்போது அவங்களால எப்படி இது பண்ண முடியும் இல்ல? அதனால அதெல்லாம அந்த மாதிரி கன்சர்ன் உள்ளவர்களாய் சபையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வரம் இருக்குன்னு நான் வெளியே காட்டுறதை விட, அந்த வரத்தை நான் தனிமையா என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது நலம் என்று பவுல் சொல்லுகிறார். இப்ப 4ஆம் 5ஆம் வசனங்கள்ல மறுபடியும் அதே அந்நிய பாஷையை பத்தி பேசுறாரு.
அப்ப அதான் சொல்றாரு, இந்த மாதிரி அந்நிய பாஷை வரம் இருக்கிறவனுக்கு தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்கி பேசுகிறான். அது உண்மை. ஆனா சபைக்கு பக்தி விருத்தி வேணும்னு சொன்னா அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லவனா இருக்கணும், இல்லைன்னா பிரசங்கிக்கிறவனா இருக்கணும், அல்லது போதிக்கிறவனா இருக்கணும். அவங்கதான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு செய்ய முடியும். அதத்தான் அவர் சொல்றாரு. இப்ப இந்த ரெண்டை மாத்திரம் அவர் கம்பேர் பண்றதுனால தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷைன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ அவர் 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க தெளிவா, நீங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதா வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சா நமக்கு பவுலோட ஐடியா என்ன, பவுல் ஏன் அதை சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன் சொன்னா, நாம ஒரு நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தராரு. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போதே அவர் அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்குதான் உன்னை இருக்கா. அதனால நாம பட்டணத்துல போட்டிருக்கா, காக்க சொல்லுச்சு. சுகர் மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்ன்றது அர்த்தம் இல்ல. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பேசுவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக நாம் பேச வேண்டும். அதுதான் அங்க சொல்லப்படுகிற காரியம். இப்போ பவுலிங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆவிக்குரிய இதுல நாம இருக்கும்போது அதான் அந்நிய பாஷையில நம்ம பேச முடியும். நம்ம வந்து அந்த ஸ்பிரிட் ஃபீல்டு ஒரு அந்த நிலைமையில இருந்தாதான் நாம இந்த அந்நிய பாஷை பேச முடியும். இப்படி சும்மா நம்ம இப்படி கேஷுவலா பேசும்போது அந்நிய பாஷை பேச முடியாது. இப்ப ஸ்டடி எடுக்கும் போது நான் வந்து அந்த ஆவிக்குரிய லெவல்ல இருந்து பேசினாதான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை விளக்க முடியும். இல்லைன்னா இது வெறும் நான் ஒரு உலக பிரகாரமா எடுக்கிற ஒரு டீச்சர் மாதிரி தான் இருக்கும். அப்படி அல்ல. நாம் இதுக்கு வரும்போது ஜபத்தோடு, ஆண்டவருடைய அனுக்கிரகத்தோடு, அவருடைய கிருபையோடு, ஆவியானவரின் துணையோடு நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அது வந்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம விளக்க முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை விளக்குறாரு. வசனமே நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துக்கே எத்தனை அர்த்தங்களை ஆண்டவர் தர்றாரு இல்லையா? அப்போ அந்த மாதிரி அது ஆவியானவரால் தான் அது முடியும், ஆவியானவரால் தான் அது செய்ய முடியும். இந்த காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக இதை நாம் பயன்படுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்யறாரு. இதே சமயத்துல அந்நிய பாஷையில பேசி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது இட் இஸ் பாசிபிள். ஆனா அது வந்து என்ன ஆகும்னு சொன்னா, நான் என்ன பெற்றுக்கொண்டேனோ அதை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு 180 பேருக்கு அந்நிய பாஷை பேச முடியும், ஆனா அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாது. இப்ப அதனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு பவுல். இப்ப நான் வந்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர் சொன்ன ரகசியத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடிந்தால் அப்ப அந்நிய பாஷை எனக்கு பிரயோஜனம். அது இல்லாம நான் அந்நிய பாஷை பேசி அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னால மற்றவங்களுக்கு சொல்லவே முடியல, நான் என்ன பேசுறேன்னே எனக்கு புரியல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலன்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்நிய பாஷையில நமக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு 80% அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது ஒரு ட்ரைனிங் மூலமா அந்நிய பாஷை பேசுறாங்க. இந்த மாதிரி இப்படி செய்யணும், இப்படி சத்தம் பண்ணணும், இப்படி தொடர்ந்து பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி ட்ரம்ஸ்,
கைத்தட்டு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தாதான் அந்நிய பாஷையே பேச முடியும். அமைதலான சூழ்நிலையில ஆவியானவருடைய பிரசன்ஸ உணர முடியாது, அவருடைய வல்லமையை உணர முடியாதுன்னு அவங்களுடைய எண்ணம். ஆக்சுவலா ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்கள் மிகவும் அமைதியா இருக்கும் போதே அமைதலான சூழ்நிலையில அருமையாய் உணர முடியும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே கையெல்லாம் சிலிர்க்கும். அப்படிதான் எல்லாருக்கும் சிலிர்க்கணும்னு நான் சொல்லல, சிலிர்க்கும். ஒரு சில சமயங்கள்ல அந்த மாதிரி வசனங்களையோ இல்ல செய்திகளையோ கேட்கும்போது இல்ல சில காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும். அது வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம். மத்தவங்க எல்லாம் அந்த ரியாக்ஷன் வருதான்னு தெரியல. எப்படி சவுலுக்கு மாத்திரம் சத்தம் கேட்டுச்சோ அது மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதோ, மத்தவங்க எல்லாம் அந்த ரியாக்ட் பண்றாங்களோ தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வரும். சில சமயம் கண்ணீரா வரும். இதெல்லாம் வந்து ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த பிரசன்ஸ். இதை நீங்க அமைதலா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சத்தமான சூழ்நிலையில இது வந்து தவறான ஒரு டீச்சிங். பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஒரே கைத்தட்டல், ஒரே ட்ரம்ஸ், ஒரே ஒரு உச்ச ஸ்தாய்க்கு கொண்டு போறாங்க. அப்புறம் அதை வந்து அப்படியே அவங்க அந்நேரத்துலதான் அது அந்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் ஐ do not know whether it is the truth. வேதத்துல அந்த மாதிரி சொல்ற மாதிரி எங்கேயும் பார்க்கல. நான் வேதத்துல நாம பார்க்கறதெல்லாம் இந்த வரங்கள் நமக்கு ஆவியானவர் நிச்சயம் கொடுக்கிறாரு. அவர் அபிஷேகம் இருக்கு, அவருடைய அனுக்கிரகம் இருக்கு. ஆனா அவர் எந்த விதத்துல யாருக்கு எப்படி கொடுக்கிறாருங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். சபையில இது வந்து இவ்விதமாய் செய்துதான் அதை வந்து பெற்றுக்கொள்ளணும், இவ்விதமாய் செய்துதான் அதை வெளிப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. அது ஆக்சுவலா டிஸ்டர்பன்ஸ்ன்னு பவுல் சொல்றாரு. இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இப்ப நம்ம ஒரு கூடி 4 பேர் ஜெபம் பண்றோம்னு வைங்களேன். நாங்க ஒரு மிஷனரி கூடுகைக்கு மீட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவர் பிறந்துட்டாரு பாவம். ஆனா அந்த அண்ணன் வந்து அவர் ஜெபிக்கும் போது, இப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் படித்தளத்துக்கு ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணித்தளத்தை சொல்லி அந்த மிஷனரிகளுக்காக ஆண்டவரே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அங்க இந்த நோயெல்லாம் இருக்கு, இது இவங்களை எல்லாம் தாக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமையா 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 ஆமையான்னு வரு. ஆமேன்கிறாரு, ஆமையாங்கிறாரு. ஐயா ஆமேன், ஆம் ஆம் சுவாமி, அப்படி நடக்கணுங்கிறதுக்கு அவர் சொல்லுவாரு. ஆனா அது எப்படின்னா ஒரே சத்தமா சொல்லுவாரு. இப்போ இந்த பழக்கம் ஒருவேளை இப்ப இவரை பற்றி தெரியாத இன்னொரு பர்சன் வந்து அந்த கூடுகையில வந்தாருன்னா அவர் ஜெபத்தை நிறுத்திட்டு அவர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல அவர் தான் ஜெபிக்கிறாருன்னு வைங்களேன், இவர் போடுற சத்தத்துல அவருக்கு அடுத்த வார்த்தையே வராது, ஜெபமே பண்ண முடியாது. சோ அவர் வேணா அந்நிய பாஷை பேசல, அவர் நம்ம ஜெபத்துக்கு நம்ம சொல்ற பாயிண்ட்டுக்கு ஆமா சுவாமின்னு நம்ம சொல்ற மாதிரி ஆம் சுவாமி நம்ம சொல்றோம்ல. அவர் இன்னொருத்தர் ஜெபம் பண்ண ஆம் சுவாமி ஏன் அப்படி சொல்றோம்? நாம ஏன் சத்தமா ஆம் சுவாமி ஆம் சுவாமின்னு ஏன் சொல்லல? அது டிஸ்டர்பன்ஸ் சார். இப்போ அந்நிய பாஷை சபையில பேசுறதோ இந்த மாதிரிதான் இருக்கும். அது ஏன்னா நிறைய பேரு வந்து தனக்கு அந்த வரம் இருக்குன்னு வெளியே காண்பிக்கணும்னே பேசுறாங்க. உண்மையா அந்த வரத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்கள் இப்படி சத்தமா பேச மாட்டாங்க. வரும், நம்ம ஆவியானவருடைய பிரசனத்துல இருக்கும்போது உண்மையாவே அவங்களுக்கும் அந்த பேச்சுக்கு ஒரு அப்படி வரும். இப்ப நான் அந்த பாஸ்டர் சொன்னேன்ல, அந்த மாதிரிதான் அந்த பிரசனத்துல அவர் இருக்கும்போது அவர் எப்படி பேசுவாரு, வாய் மாத்திரம் அசையும், சத்தம் இல்லாம பேசுவார். அதுதான் ஒரு உண்மையான மேன்மை உள்ள ஒரு காரியம். அதை மறுபடியுமா இந்த அதிகாரம் முழுசுலையுமே இதை வலியுறுத்தி சொல்றாரு. ஆவியானவர் ஒரு வேதத்துல ஒரு அதிகாரத்துல ஒரு வசனத்தை எழுதியிருந்தாலே அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டுன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு காலம் ஒழியாது, அது
நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த அதிகாரத்துல இதை குறித்து இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு வசனத்தை திரும்பி திரும்பி சொல்றாருன்னா அந்த மக்களுக்கு மாத்திரம் அந்த செய்தி அல்ல, இக்காலத்தில் உள்ள நமக்கும் இந்த செய்தி. நாமும் இதை குறித்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் எதை முக்கியப்படுத்தணுமோ அதை முக்கியப்படுத்தணும். வரத்தை கொடுத்தவரை முக்கியப்படுத்தணும், வரங்களை முக்கியத்துவம் படுத்தக்கூடாது. சரி. ஸ்டில் ஆயிடுச்சு. ஆஹ் ஸ்டில் ஆயிடுச்சு. நெட் ப்ராப்ளம். யாருக்கு யாருக்கு? இப்ப நான் ஸ்டில்லா இருக்கேன்னா சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? அப்படியே ஸ்டில் ஆயிடுச்சு இத்தனை நேரம். அப்படியா? ம். இது தெரியுதா? ஆ ஆ ஸ்கிரீன் தெரியுதா? ம். ஸ்கிரீன் Screen எல்லாம் தெரியுது. ம். ம். நான் கண்டினியூ பண்ணலாம்ல? ஆமா ஆமா. சரி. சரி. இப்போ 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் இந்த ஒவ்வொரு வாத்தியத்தை சொல்றாரு. சுரமண்டலம் இப்படி எல்லாம் சொல்லி, எக்காலம் இதெல்லாம் சொல்றாரு. சொல்லி இப்ப எப்படி உங்களுக்கு இந்த சத்தம் வந்து புல்லாங்குழலின் சத்தம் அல்லது எக்கால சத்தம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ரெண்டும் வாயில ஊதுறதுதான், ரெண்டும் ஒரே மாதிரி தான். புல்லாங்குழலும் வாயில தான் வச்சு ஒரு குச்சியை வச்சு ஊதுவாங்க, எக்காலமும் ஒரு இதை வச்சு ஊதுவாங்க. இப்ப இது ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுல வித்தியாசம் இருக்கிறதுனாலதான், இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதோடு கூட அந்த எக்காலத்தை ஊதும் போதும் எக்காலம் கீழே இருக்கோ? 8வது வசனம் 7வது வசனத்துல வெறும் புல்லாங்குளமும் சுரமண்டலமும் இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா உனக்கு? ஸ்கிரீன்ல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எல்லாம் தெரியலையா? தெரியுது தெரியுது. அதான் 8வது வசனம் 7வது வசனம் மட்டும்தான் சொன்னேன். அதனால அது மட்டும் தான் பார்த்தோம். இல்ல, நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரியலன்னா வேதத்துல கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. அப்போ எக்காலம்ங்கிறத வந்து யூதர்கள் அவர்கள் வந்து பல காரியங்களுக்காக பயன்படுத்துவாங்க. எக்கால சத்தம் வந்து இப்ப அவங்க கூடாரங்கள்ல இருந்தாங்க இல்லையா? யாத்ராகம புத்தகத்துல வாசிக்கும் போது அவங்க எல்லாம் கூடாரங்கள்ல இருந்தாங்க தனித்தனியா அங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னா எக்காலம் ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தம் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ பண்டிகைக்கு எக்காலம் ஊதுவாங்க, அந்த எக்கால சத்தம் வேற மாதிரி இருக்கும். இப்போ யுத்தத்துக்கு அலர்ட் அலர்ட் ஃபர்ஸ்ட் எதிரி வரான் அப்படின்னு சொல்லறதுக்கு ஒரு எக்காலம் இருக்கும். உடனே எல்லாரும் அவங்கவுங்க போய் பதுங்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி வேலை பார்ப்பாங்க. அடுத்து யுத்தமே நடத்துவாங்க, அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு எக்காலம் ஊதுவாங்க. அது வந்து யுத்த வீரர்கள்லாம் ஓடணும், ஆர்மி பீப்புள்லாம் ஓடணும். அது வந்து வேற மாதிரி இருக்கு. எக்கால சத்தத்திலேயே இவ்வளவு சத்தம் இருக்கு. இப்ப நாம கூட ஒரு எக்கால சத்தத்துக்கு காத்திருக்கிறோம் இல்லையா? என்னது அது? ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி அவர் மத்திய ஆகாயத்துல வரும்போது ஒரு எக்கால சத்தம் விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் கேட்கும். சோ புல்லாங்குழல் வேற, எக்காலம் வேற, அது ஒரு வித்தியாசம். எக்கால சத்தத்திலேயே இத்தனை சத்தம் இருக்கு, இது ஒரு வித்தியாசம். அப்படி இதெல்லாம் நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்முடைய சயின்ஸ்ல பிரகாரம் நம்முடைய மூளையில நம்முடைய எல்லா நரம்பு மண்டலங்கள்லாம் சரியா வேலை பார்த்தா இந்த மாதிரி புரியும். ஒன்று அது சயின்ஸ்ல. ஆவிக்குரிய பிரகாரமாக அது நமக்கு புரியணும்னு சொன்னா நமக்குள்ள அந்த ஒரு
விசுவாசம் அபிஷேகம் இருக்கணும். இப்போ பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தெளிவான பேச்ச நாவினால பேசாட்டினா என்னத்தை நம்ம பேசுறவங்களா இருப்போம். ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி ஆகாயத்துல பேசுகிறவர்களா இருப்பீர்களே. இல்ல காத்துல வெறுமையா அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அது மனசுல போய் இறங்கவே இல்லை. வெறும் பேச்சா சத்தமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அது அவர்களுக்குள்ள கிரிய செய்யணும், அவங்களுக்குள்ள இதுதானே விளங்கணும்ல. இப்போ ஃபிளைட்லாம் ஏறினா அந்த ஏர் ஹோஸ்டஸஸ் எல்லாம் முன்னால நின்று எமர்ஜென்சிஸுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு ஃபிளைட் போகிறதுக்கு முன்னால ரன்வேல இருக்கும் போதே அதெல்லாம் ஆக்ஷன்ல செய்வாங்க, பேச மாட்டாங்க, ஆக்ஷன்லயே செய்வாங்க. அத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் பிரயோஜனம். ஏன்னா அவங்க ஹிந்தியில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஃபிளைட் ரன்வேல போக ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் பாதி பேருக்கு திக்கு 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 திக்குன்னு தான் இருக்கும். அதனால அவங்க பேசுறதெல்லாம் காதுல விழுகவே விழுகாது. அவங்க சைகையிலேயே செய்வாங்க. அதுவும் நமக்கு பெருசா கவனிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நமக்கு இங்க பயமா இருக்கும். நிறைய பேர் கண்ண மூடிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பொதுவா ஃபிளைட்லயே போய் பழகினவங்களை பத்தி பேசல. ஃபிளைட்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்ப ஃபிளைட்ல ஏறினாலும் இதே மாதிரிதான் இருக்கும் போல. ஏன்னா பயமா தானே இருக்கு, அந்த சூழ்நிலைகளே பயங்கரமா தான் இருக்கு. அப்போ அததான் நான் சொல்றேன். அப்ப தெளிவா பேசலன்னா, அது நாவல பேசலன்னா அது புரியாது. இப்ப இவங்க சத்தம் மாத்திரம் உண்டு பண்ணா அதனால செய்தி போய் சேராதுங்கிறதுதான் பவுல் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இப்ப 10-11 வசனத்துல என்ன பாக்குறோம்னா, உலகத்துல எத்தனையோ பாஷை இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒன்னுத்துலயும் ஒரு பாஷையிலயும் அர்த்தமில்லாத பாஷைன்னு இருக்கா? அதாவது உலகத்துல எத்தனையோ பாஷைகள் இருக்கு, ஆனா அர்த்தமில்லாத பாஷைகள் இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் அந்தந்த குரூப்புக்கு ஒரு சின்ன குரூப், அந்த குரூப்புக்கு அந்த பாஷை அர்த்தம் உள்ளதா இருக்கும். இப்ப நாங்க சத்தியமங்கலத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போய் ஊழியர் செஞ்சோம். அந்த மக்களுடைய பாஷை ஊராளி பாஷை. அது கொஞ்சம் கன்னடா மாதிரி இருக்கும், கொஞ்சம் தமிழும் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஆனா அது ஒரு பாஷை, அது அவங்களுக்கு புரியும். அந்த பாஷையை அவங்க பேசுறத நாம கேட்டோம்னா வேகமா பேசுனாங்கன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதான் இப்ப அவர் சொல்றாரு, அதுல எந்த பாஷைக்கும் அர்த்தமில்லாத ஒரு பாஷையே கிடையாது. அப்படி ஒரு பாஷை இருந்தாலும் அது கருத்து எனக்கு புரியலன்னு சொன்னா அந்த பேசுறவனுக்கும் எனக்கு தொடர்பே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு நம்ம ஏதோ ட்ரைபல் லாங்குவேஜுக்கு போகணும்னு இல்லை, நார்த் இந்தியாவுக்கு போனாலே போதும். இப்ப ஹிந்தி நமக்கு தெரியலன்னா ஹிந்தி பேசுறவன் அவன் வேற பாஷையில பேசவே மாட்டான். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான், தமிழ்ல கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான். அவன் ஆனா ஹிந்தியில பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கும் அவனுக்கு எப்படி தொடர்பு இருக்கும்? நமக்கு அவன் சொல்றது என்ன புரியும்? இல்ல நாம சொல்றதுதான் அவனுக்கு என்ன புரியும்? இல்ல. அப்போ அதத்தான் அவர் சொல்றாரு. நம்ம ஒரு சபையில இருக்கும்போது இந்த மொழி கத்திரிடத்திலிருந்து வந்தது. முதல்ல அதை புரிச்சுக்கணும். அந்நிய பாஷைங்கிறது வெறும் சத்தம் பண்றது அல்லது ஆண்டவரோடு பேசுறது, அது ஒரு காரியம். சபைக்கு வரும்போது அதை அவர் ஒரு மொழி வரமாகவே அவர் அதை தர முடியும். அதுவும் ஒரு வரம். அதையும் அந்நிய பாஷைன்னு தான் சொல்றோம். அப்போ அந்த அந்நிய பாஷைங்கிறது இப்ப நம்ம 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல அந்த பாஷையில அப்போ கிரேக்கர் தங்க பாஷையில பேசுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பார்த்தியர் அவங்க பாஷையில பேசுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏலாமியர் அவங்க பாஷையில பேசுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா?
அப்போ they were speaking different languages. இது ஒரு வரம். இதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இதுவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரம். ஒரு மிஷனரி அவங்களுக்கு ஜப்பான்ல இருந்து இன்விடேஷன் வந்துருச்சு. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் பேசணும். காலம் வரைக்குமே அவங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே, ஷெட்யூலுக்கு பிரகாரமா போகல. இவங்க பிளான் படி எப்படின்னா, அவங்க ஒரிஜினல் பிளான் பிரகாரம் ஃப்ளைட் போயிருந்தா ஒரு 11 மணிக்கெல்லாம் காலையில போய் சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசரோட இவங்க தன்னுடைய ஸ்பீச்சை அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. அவங்க ஜாப்பனீஸ் மொழியில அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ரெடியா வச்சுக்குவாங்க. அப்ப சாயந்தரம் 6 மணிக்கு மீட்டிங் அப்போ இந்த அம்மா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப்பனீஸ்ல பேசுவாங்க. இதுதான் ப்ரோக்ராம். ஆனா இப்ப ஃபிளைட் மத்தியானம் வரைக்குமே என்ன ஆயிடுச்சு, டைமிங்கு கிடைக்கல. இப்போ அவங்க போனா கரெக்டா அந்த வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சு 7 மணிக்கு கையில கொடுப்பாங்க பாருங்க மைக்கு, அந்த டைமுக்கு தான் அவங்க போறாங்க. 6:50க்கு ஃபிளைட்ல இருந்து இறங்குறாங்க. காத்திருக்காங்க உடனே கார்ல. அப்போ உடனே அந்த கார்ல அப்படியே போறாங்க. அவங்க கேன்சல் எல்லாம் பண்ணல, அப்படியே நேரா ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. போனா அங்க போய் பேசணும். ஜபம் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஆண்டவரே, எனக்கு வேற பாஷை பேச தெரியாது, ஆனா என்னைய கூட்டிட்டு போறீங்க. இப்ப நான் அங்க போய் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. நான் இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். அந்த கூட்டையில ஒருத்தருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சா கூட அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் சுவாமின்ட்டு இவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே போறாங்க. போய் மேடையில ஏறிட்டு லெட் அஸ் ப்ரே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி ஜபம் ஆரம்பிக்கிறாங்க. ஜாப்பனீஸ்லயே பேசுறாங்க. ஜாப்பனீஸ்லயே ஜபம் பண்ணிட்டு கடகட கடகடன்னு அவங்க பிரசங்கத்தை எப்படி இங்கிலீஷ்ல அவங்க ஃப்ளூயண்டா ஜபம் பேச வேண்டி இருந்ததோ அந்த மாதிரி அந்த ஜாப்பனீஸ்லயே பேசுறாங்க. அவங்களுக்கே ஆச்சரியம், கூட வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஆர்கனைசர்ஸ்க்கு ஆச்சரியம். ஆனா அத்தனை பேரும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க பாஷையில பேசிட்டாங்களே. அவங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு நல்லா ஆண்டவரை ஏத்துட்டு மீட்டிங் முடிஞ்சு மேடையை விட்டு இறங்குறாங்க. அந்த வரம் இல்லை. திரும்ப அவங்களால ஜாப்பனீஸ் மொழியில பேச முடியும். கர்த்தர் அவரவருக்கு எப்ப கொடுக்கணுமோ அந்த நேரத்துல அவர் கட்டாயம் கொடுப்பாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மொழியின் வரமும் கூட கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பெரிய கிஃப்ட். அதுதான் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான காரியம். சோ இன்னொரு மொழியை புரிஞ்சுக்கிறது, இன்னொரு மொழியை டிரான்ஸ்லேட் பண்றது, இதெல்லாம் சுலபமே கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் தமிழ் டு இங்கிலீஷ், ஹிந்தி டு இங்கிலீஷ், ஹிந்தி டு தமிழ், கன்னடா, தெலுங்கு, எந்த பாஷைனாலும் இது ஏதோ பெரிய ஜாப்பனீஸ் பாஷை, சுவிஸ் பாஷை கிடையாது. நம்ம நாட்டுல இருக்கிறதே, நம்ம நாடு மாதிரி பெரிய ரிசோர்ஸ் வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம நாட்டிலேயே எத்தனையோ மொழி, 1000க்கு மேலான மொழிகள் உண்டு. இப்ப அந்த மொழிகள்லாம் விளங்கி கொள்றதுக்கும், அவ்வளவு மொழி இல்லைனாலும் 3 மொழி 2 மொழியும் விளங்கிக்கிறது, பேசுறதே ஒரு பெரிய கிஃப்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ கிஃப்ட் ஃப்ரம் காட். 12, 13, 14 வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அது அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ், கேளுங்கள் கொடுக்கப்படும். நிறைய வசனம் இருக்கு இல்லையா? பொல்லாத தகப்பர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்கணும்னு விரும்பும் போது பரம தகப்பனாகிய நான் கொடுக்க மாட்டேனான்னு கேட்கிறாரு. கேட்கணும். we must ask. அவர் கொடுப்பார், எப்ப தேவையோ கொடுப்பார். இப்ப இந்த அம்மா கொடுத்த மாதிரி கொடுப்பார். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இது அடுத்த ஒரு விஷயம். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம்? ஆவியோடும்
கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம எல்லா டீட்டெயில்டா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறோம். கருத்தோட ஜெபிக்கணும். சும்மா ஆவியில ஜெபிக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஆவியில நிரம்பி அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு அதுல அந்நிய பாஷை பேசும்போது அர்த்தமுள்ள அந்நிய பாஷை பேசாம எனக்கே புரியாத அந்நிய பாஷையில பேசிட்டு நாம ஜெபிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம பேசுறப்போ ஜெபிக்கிறப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சு ஜெபிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ்ல அந்த பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கேட்டா கட்டாயம் கர்த்தர் தராரு. அவங்க பாரம் எனக்கு வேணும், அந்த பிரச்சனையோட பாரத்தோட நான் ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையோட ஒரு பாரத்தை கொடுப்பாரு. என்னென்ன அதுக்கு தேவையோ அதெல்லாம் விளக்கிடுவார். உதாரணமா இப்ப நாங்க ஜெபிக்கிறப்போ எங்க கூட ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அதுல இந்த விவசாயிகளுக்காக ஜெயிப்பாங்க. விவசாயிகளுக்காக ஜெபிக்கணும்னா அவங்களுக்கு 10 பாயிண்ட் இருக்கும். விவசாயிகளுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறதுக்கு, மழைக்காக, மழை பெய்யணுங்கிறதுக்காக, மழை அந்த கடைசி பகுதி வரைக்கும் போகணுங்கிறதுக்காக, அப்புறம் அது மழை அதிகமா பெஞ்சு அவங்க செடியெல்லாம் அழுகி போயிடக்கூடாது, அப்புறம் மழை பெஞ்சு அவங்க விதைகள்லாம் நனைஞ்சிடக்கூடாது, அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு, இப்படி ஒரு 10 பாயிண்ட் அவங்க பண்ணுவாங்க. விவசாயின்னு மாத்திரம் சொன்னீங்கன்னா எப்படி அது வரும்? அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு இந்த விவசாயிக்கு ஜெபிக்கிறதுக்கான பாரத்தை தாங்கன்னு கேட்டா என்னெல்லாம் ஜெபிக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். நமக்கே நிறைய விஷயங்கள் ஆமால இதுக்கு ஜெபிக்கலாம்ல, இது இப்படி ஜெபிச்சிருக்கலாம், அப்படி ஜெபிச்சிருக்கலாம் அப்படின்னு கத்துக்குவோம். அப்படி வரும். இதுதான் உண்மையான ஜெபம், கருத்துள்ள ஜெபம். அப்படி இல்லாம வெறும் சத்தத்தோட ஜெபம் பண்றது பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்ம ஒவ்வொரு நிலையும் முடிச்சிட்டு என்ன பாக்குறோம்னா, அந்நிய பாஷை பேசுறது தவறு இல்ல, அந்நிய பாஷை பேசுறது அவசியம். ஆனால் அது ஒரு தனி மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம். பொதுவான சபைக்கு அதை பயன்படுத்தினீங்கன்னா அதோடைய அர்த்தத்தை கட்டாயம் சொல்லணும். அந்த அர்த்தத்தோட ஜெபிக்கணும். அப்பதான் கருத்தோட ஜெபிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ஒரு சில சமயங்கள்ல இந்த மாதிரி மொழி வரமும் தருவார். அது வெறும் சத்தமா இருக்காது, அது ஒரு மொழியா இருக்கும், புது மொழியா இருக்கும். அந்த மொழியில பேசுறதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ அந்த மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ அல்டிமேட்டா எந்த வரமுமே எதற்கென்று இருக்கிறதுன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துறதுக்காக இருக்கு. இப்போ 15ஆம் வசனம் அதான் சொல்லுது, ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடுறதும் கூட ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்பதான் அது அர்த்தத்தோட இருக்கும். பாட்டு மியூசிக்காக இன்னைக்கு பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, டியூனுக்காக பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கருத்தோடு பாடுறதுதான் முக்கியம். அது நம்ம அப்ப எம்பசைஸ் பண்றாரு. அப்புறம் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் சொன்னா அர்த்தம் என்னன்னா அவன் பேசுறத விளங்கிக்காதவன். படிப்புங்க தேவையில்லை, ஜெபம் பண்றதுக்கு படிப்பு தேவையே இல்லை. ஆமா, ஜெபிக்கிறதற்கு விளங்காம இருக்கிறவனுக்கு ஸ்தோத்திரத்துக்கு ஆமன் எப்படி சொல்லுவான்? நீ ஸ்தோத்திரத்தை அந்நிய பாஷையில பேசினா அவன் எப்படி ஆமேன்னு சொல்லுவான்? ஏன்னா இங்க அர்த்தம் என்ன, 2 பேர் ஜெபம் பண்ணா கூட ஒரு மனதோடு ஒரு மன இசைவோடு ஜெபம் பண்ணணும். அப்ப நீங்க பண்ற காரியங்களை அவங்களும் விளங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். அவங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க கூடாது, நம்ம மைண்டை ஷட் பண்ணிக்கிட்டு உட்காரக்கூடாது. நாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்டு அப்பதான் நம்ம என்ன செய்வோம், கூட ஆமேன், ஆம் சுவாமி, ஆம் சுவாமின்னு அந்த அண்ணன் ரொம்ப செஞ்சு பண்ணுவாரு. ஆனா என்னன்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அதையும் நம்ம செய்யணும். இப்போ இங்கதான் அவர் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப பவுல் இவ்வளவு பேசுறாரு, அவரால் அந்நிய பாஷை பேச முடியாதா? அவருக்கு அந்நிய பாஷை இருக்காதானா?
அவருக்கு இருக்கு. ஆனா அவர் நான் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், வேற எதுக்கும் அதை நான் பயன்படுத்தல. சபையில அந்நிய பாஷைகள் 10,000 வார்த்தை பேசுறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுவதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். இது நமக்கு தெளிவே வேண்டியதில்லை. இது தெளிவா அவர் சொல்லிட்டார். எது முக்கியம்? நம்ம பேசுறது பிரயோஜனமா இருக்கணும், மற்றவர்களுக்கு அது புரியணும், மற்றவர்களை ஆறுதல் படுத்தணும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும், மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு எழுச்சியா இருக்கணும். அது இல்லாம பேசுறது பிரயோஜனமே. நேத்து நாங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன்ல ஆக்சுவலா மெசேஜ் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அதுக்கு முன்னால ஒரு டெஸ்டிமனி டைம் இருந்தது. அந்த பேரண்ட்ஸ் ஒரு குழந்தையுடைய பேப்டிஸ்டுக்காக போயிருந்தோம். அப்ப அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் டெஸ்டிமனி கொடுத்தாங்க. அந்த டெஸ்டிமனி டைமே அவ்வளவு பிரசன்ஸ், அவ்வளவு எல்லாரும் அமைதியா, அத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க, எல்லா ரிலேட்டிவ்ஸ். அவ்வளவு பேருக்கும் ஒரு சேலஞ்சா ஒரு டெஸ்டிமனி இருந்துச்சு. அவங்க டெஸ்டிமனி அத கேட்கறப்ப எல்லாருக்குமே கண்ணீர் வந்தது. எல்லாரும் கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்து ஸ்தோத்திரம். அந்த அந்த அளவுக்கு அந்த டெஸ்டிமனி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் அவரே சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மெசேஜ் டைம்ல எனக்கு என்ன மெசேஜ் சொல்றதுன்னே தெரியல, எல்லாமே நீங்களே நல்லா சொல்லிட்டீங்க, நான் சும்மா வாழ்த்துறேன்னு சொல்லி வாழ்த்தி முடிச்சாரு. அந்த மாதிரி சோ நம்ம பேசுறது அந்த மாதிரி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு, தலைவலி இருந்துச்சு, அது சரியாச்சு, இது சரியாச்சு, நான் இப்படி இருந்தேன், ஏழையா இருந்தேன். இன்னும் கொஞ்சம் பேர் தங்களோட பாவத்தை எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது, சொல்லவே கூடாது, பப்ளிசைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா பிசாசுக்கு பயங்கர அலர்ட்டா இருப்பான். இதை வச்சு அடுத்தவன் இன்னொரு கியூரியாசிட்டியில இந்த பாவத்தை செஞ்சு பார்க்கலாமேன்னு செய்வோம். அதனால எப்பவுமே இதுல எல்லாம் டெஸ்டிமனி செய்யும் போது எனக்கு மென்டாரா எங்களுக்கு ஊழியத்துல ரொம்ப உதவியா இருந்தவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க பேசும்போது சபையில இருக்கிறவங்க கேக்குறாங்க, பரலோகத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, பிசாசும் கேட்கறாங்க. இப்ப நீங்க பேசுறப்போ பரலோகத்துல துதி உண்டாகணும், இங்க இருக்கிற சபையில இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் வரணும், எழுச்சி வரணும், பிசாச அடக்கணும். இல்லாம ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், பிசாசு வேகமா செயல்பட்டுரும், அவன் உடனே எந்திரிச்சு இது பண்ணும். இப்ப நம்ம இப்படி சொல்லும் போதே இந்த 2 பேருக்கும், பரலோகத்துக்கும் இந்த சபைக்கும் பிரயோஜனமா நம்ம சொல்லும் போது பிசாசு உடனே என்ன பண்ணுவான், அப்பவும் ஆக்டிவ் ஆவான். நீ அங்கிருந்து இறங்குறதுக்குள்ள உன்னை சோதிப்பு, உனக்கு பிரச்சனையை கொண்டு வரும். நீ அங்க சொல்லவே உன்னை அவ்வளவு அழகா நீ ஆவியால் நடத்தப்பட்டு சொல்லும் போதே ஒரு தப்பை செய்ய வைக்க வச்சு, தேவையில்லாத ஒண்ணு சொல்ல வச்சு. இந்த மாதிரிலாம் we have to be அவ்வளவு சென்சிட்டிவ், அவ்வளவு என்ன சொல்றது, கண்ணாடி மேல் நடக்கிற மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, இந்த 22ஓட முடிக்கிறேன். 40 வருஷம் தான் இருக்கு இந்த அதிகாரத்திலேயே. அதனால அதிகாரங்களை அப்படி சீக்கிரம் முடிச்சிட முடியாது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம். ஒருவேளை நீங்க திரும்ப வியாழக்கிழமை நம்ம கூடணுமானால் இந்த அதிகாரத்தையும் கொஞ்சம் 15ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் வசனங்களையும் பார்க்கறதுக்கு முடியும். அப்படி நம்ம செய்யறதுக்கு முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். அதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு இதை புக்கை முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் நம்மளுடைய அவசியம் இல்லை. நம்ம 2 வசனம் படிச்சா கூட அது என்ன இருக்கு, அந்த கருத்து நமக்கு போகணும், அதுதான் நமக்கு முக்கியம். வேதமா புஸ்தகத்தை முடிச்சுட்டு போறோம், சாப்டரை முடிச்சுட்டு போறோம் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாய் இருக்கக்கூடாது. சரியா? அதனால இப்போ நாம இத பார்க்கலாம். 21ஆம் தேதி 21ஆம் வசனத்துல, மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. துர்க்குணத்தை 20ஆம் வசனம் படிக்கல.
துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களுமாய் இருங்கள். சரியா? புத்தியிலே குழந்தைகளா நீங்க இராதீர்கள். புத்தியில குழந்தைகளா இருக்கீங்க, ஆனா துர்க்குணத்துல ரொம்ப தேர்ந்தவங்களா இருக்கீங்க. நீங்க அப்படி இல்லாம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நாங்க அவ்வளோ சொன்னா கூட மறு உதடுகளால மறுபாஷையினால எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஆண்டவர் பெஸ்ட் டீச்சர். நீங்க அவர் உயிரோடு இருக்கும் போதும் கூட அவர் செய்த அற்புதங்கள் மூலமா சொன்ன உமானங்கள் மூலமாலாம் நீங்க ஊமைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். அவங்க யூஸ் பண்ற திராட்சை பழம், ஒலிவ மரம், கடுகு, இப்படி மாவு, இதெல்லாம் வச்சுதான் பரலோக ராஜ்யத்தை பேசுறார். ஆனாலும் கூட அவர்கள் செவி கொடுப்பதில்லை அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்குல்ல. அப்போ அந்நிய பாஷைகள் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏன்னா அதுல விசுவாசத்துக்கு இடமே இல்லை. சும்மா ஒரு சத்தத்தை உண்டு பண்ணிட்டா இந்த சபையில நான் மெம்பர், இந்த சபையில இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜும் எனக்கு கிடைக்கும். அதுதான். தீர்க்க தரிசனமோ அந்த மாதிரி செய்ய முடியாது. நமக்கு நல்லா தெரியும். பிழையாம்னு ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு காசை கொடுத்து அந்த பாலக் ராஜா 3 முறை அவனை இதை தரேன் அதை தரேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொல்லி விலைக்கு வாங்க பார்ப்பாரு. எல்லாம் சரின்னு சொல்லி மலை மேல ஏறுவாரு. ஆனா அவரால என்ன செய்ய முடியாது? தீர்க்க தரிசனத்தை மாத்தி சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அப்படி பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. பொய்யான ஆவியில சொல்ற தீர்க்கதரிசி. ஆனா மெய்யான தீர்க்கதரிசிகளுக்கு அவ்விதமாய் சொல்லவே முடியாது. அதனாலதான் தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆனா அந்நிய பாஷையோ அவிசுவாசிகளுக்கு அடையாளம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே, இது நானா சொல்லல, வேதத்தில் உள்ள வசனத்தை அங்க நாம பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வெறும் சவுண்டா இருக்கு. அதுல ஒரு மீனிங் இல்ல, அதுல கருத்து இல்ல, அதுல மற்றவங்களுடைய ஆத்மாவோ ஈடேற்றத்திற்கு அங்க ஒரு வளர்ச்சிக்கு இடமில்லை அப்படிங்கிறது தான் அவர் அங்க முக்கியப்படுத்தி சொல்றார். சரி, இதோட நாம முடிச்சுக்கொள்வோமா? டைம் ஆயிடுச்சுல. 22 வருஷத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க சொன்னபடியே சரி, ஒருவேளை வியாழக்கிழமை இந்த மீதி 40 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கலாம். முடிந்தால் 15ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். அவ்வளவுக்கு தான் டைம் இருக்கும். அப்புறம் இல்லைன்னா நான் ஒண்ணு செய்யறேன், 15 சாராம்சம். இப்படி வசனமா போக முடியாது. 15 என்ன சாராம்சம்? வேண்டாம், அப்படி ரஷ் பண்ணவே வேண்டாம். ஆமா, நிறைய இருக்கு. அதான் நிறைய. அதனால ஆமா, சாராம்சம் வேண்டாம், வசனமாவே போய்க்கலாம். அப்படின்னும் போது நமக்கு டைம் எடுக்கும். நம்ம வியாழனோட முடிச்சுக்கிட்டு, ஒருவேளை எனக்கு முடிஞ்சா சனிக்கிழமை வைக்கலாம். சனி காலையில வைக்கிறதுனா வைக்கலாம், பார்க்கலாம். வியாழக்கிழமை பார்க்கலாம், வியாழக்கிழமை டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 20க்குமா அப்புறம் தான் அது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அப்படி இல்லை, அதுக்கு முன்னால முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன, வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா உடனே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், உடனே குரூப்ல போட்டுருவேன். அதனால குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க, வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. செய்தி வந்துருச்சுன்னா உடனே லிங்க் போட்டுருவேன். லிங்க் வந்துட்டா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? கர்த்தருக்கு சித்தமானால் நாம இத வியாழன் திரும்ப சந்திக்கலாம். சரி, இப்ப யாராவது ஒருத்தர் ஜெபிங்க, ஜெபித்து முடிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நன்றியுள்ள இதயத்தோடப்பா நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிற ராஜா, வெளியிட தகப்பின் ஆண்டவரே, நாங்கள் அன்பை நாடுங்கள் என்று சொல்ல வார்த்தையோடு நாங்கள் ஆரம்பித்து கர்த்தாவே அப்பா தகப்பின் ஆண்டவரே, அந்நிய பாஷை அந்த வரங்களப்பா, தீர்க்கதரிசன வரம் என்று சொல்லி 2 வரங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. இதுல கர்த்தாவே அந்நிய பாஷையில் பேசுறவன் ஆண்டவரே தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்கத்ததாக பேசுறான்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம்ப்பா, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான கிருபையின் வரங்களை ஆண்டவரே தேவரே எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட தேவனே எங்களை நீங்க பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே தொடர்ந்து ஆண்டவர் தேவனே உடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே வாசித்து அப்படியே விட்டுவிடுகளா இல்லாமல் ஆண்டவரே ஆழமா நாங்கள் சிந்தித்து ஆண்டவர் தியானித்து கர்த்தாவே அதன்படி நடக்க ஆண்டவரை செயல்பட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு வேண்டிய கிருபைகளை நீங்க தந்து நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கொண்டு வேண்டுகிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். 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 Thank you very much sister. God bless you. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்த ஒருவேளை வியாழன் பார்ப்போம். திரும்ப அதுக்கப்புறம் we will decide. So have a good day. Thank you. Thank you, aunty. Thank you.